அப்படியே பொங்கி எழுந்துடுறாங்க. அதாவது கொந்தளிச்சு எல்லா உண்மையும் முத்துவோட வீட்ல இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லிடுறாங்க. குறிப்பா விஜயாவை பார்த்து நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால விஜயா அப்படியே அழுகுற மாதிரி ஆயிடுறாங்க. அதாவது வீட்டுக்கு பயங்கர கோபம் வந்த விஜயா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துவையும் மீனாவையும் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜயாக்கு கிடைக்க வேண்டிய அந்த டாக்டர் பட்டத்தை இவங்க தான் கிடைக்க விடாம செஞ்சிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா விஜயா பயங்கர கோபம் அங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்ப நிம்மதியா எப்படி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் மனசு வருது? என்னோட வளர்ச்சி பார்த்து உங்களுக்கு அவ்வளவு பொறாமையா இப்படி இருக்கீங்க, இவ்வளவு ஒரு கிரிமினலா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருந்த முத்து பார்த்தீங்கன்னா என்னமா, அதாவது நீங்க ஏதோ நல்ல சமூக சேவைகள் நல்லதெல்லாம் செஞ்சு அதை நாங்கள் தடுத்த மாதிரி இந்த மாதிரி கோவப்படுறீங்க. நீங்க பண்ணதே டுபாக்கூர் வேலைகள், அதை பண்ணி இந்த மாதிரி அந்த பட்டத்தை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க. அதை தடுத்தோம், அதுக்கு போயிட்டு இந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. இதோட போச்சு அப்படின்னு பாருங்க. எப்படியும் நல்லா தீர விசாரிச்சு அந்த அவார்டு உங்களுக்கு கண்டிப்பா தந்திருக்க மாட்டாங்க. அதனால இதோட போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மறுபடியும் விஜய் பார்த்தீங்கன்னா பயங்கரமா முத்துவ திட்டுறாங்க. போது நிறுத்துடா, நீ தான் இந்த மாதிரி எதுக்காகமோ ஒரு சாதனை கூட செய்யாம இந்த மாதிரி இப்படியே இருந்துகிட்டு இருக்க, ரவுடியாட்டே இருந்துகிட்டு இருக்க, என்னையும் அப்படி இருக்க சொல்றியா? அதை பார்த்து உனக்கு பொறாமையாடா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க. அது உடனே அங்க இருந்த மீனா பார்த்தீங்கன்னா போது நிறுத்துங்க, என்ன நீங்க பாட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி அவர் இதுக்கு மேல என்ன சாதனை பண்ணணும்? அவர் எல்லா சாதனையும் பண்ணிட்டாரு. அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாதனை பண்ணல அப்படின்னா அதுக்கு காரணமும் நீங்க தான். அவரோட வாழ்க்கையை கெடுத்ததே நீங்க தான். இந்த மாதிரி உங்க புள்ள மனோஜுக்காக அவரோட வாழ்க்கையை நீங்க இந்த மாதிரி பலி கொடுத்துட்டீங்க. அவங்க என்ன பண்ணீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனோஜ் பண்ண, அதாவது மனோஜ் சின்ன வயசுல பண்ண எல்லா கேடுகட்டத்தனத்தையும் இந்த மாதிரி ஒண்ணு விடாம மீனா சொல்லிடுறாங்க. அதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா ஐயோ அடுத்து என்ன நடக்க போதுன்னே தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த விஜயா பார்த்தீங்கன்னா அப்படியே முத்துவா இதுதான் உண்மை அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.